அகிலம் நியூஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நிறுத்தம், நெதன்யாகுவிடம் கமலா ஹாரிஸ் வலியுறுத்தல். மூன்றாம் உலக போர் குறித்து ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை. தீக்கிரையான பிரான்ஸ் அதிவேக தொடருந்து பாதைகள். இஸ்ரேல் காவலில் இருந்த ஹமாஸின் முக்கிய தலைவர் உயிரிழப்பு. கெய்மி புயலால் கனமழை, சீனாவில் 6 லட்சம் பேரின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். பிலிப்பைன்ஸில் கனமழை, வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி 33 பேர் பலி. இஸ்ரேலிய போர் விமானங்களை தாக்கிய ஹிஸ்புல்லா. பப்புவா நியூ கினியாவில் நடந்த மிக கொடூரமான சம்பவம். தலை துண்டிக்கப்பட்டு பலர் கொலை. HIV தொற்றுக்கு புதிய மருந்து, தென்னாப்பிரிக்காவில் நடத்தப்பட்ட ஆய்வில் தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே தற்போது நடைபெற்று வரும் போர் நிறுத்தம் மற்றும் பிணை கைதிகளை விடுவிக்குமாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் அமெரிக்க துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் வலியுறுத்தினார். இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உடனான சந்திப்புக்கு பின்னர் வெள்ளை மாளிகையில் நேற்று கமலா ஹாரிஸை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ஹமாஸ் அமைப்பினருடனான போர் நிறுத்த உடன்படிக்கைக்கு வருமாறு பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் கமலா ஹாரிஸ் வலியுறுத்தினார். இதனால் ஹமாஸ் அமைப்பால் காசாவில் உள்ள பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ளோர் தாயகம் திரும்ப முடியும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக ஹாரிஸ் தனது எக்ஸ் சமூக வலைதள பதிவில் நெதன்யாகுவுடன் வெளிப்படையாகவும் ஆக்கப்பூர்வமாக உரையாடியதாகவும் அதில் அவர் இஸ்ரேலின் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமையை உறுதிப்படுத்தினார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 9 மாத போரில் காசாவில் அதிக இறப்பு எண்ணிக்கை குறித்து ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினார் எனவும் ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஜோ பைடனை வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசினார். அப்போது காசா மீதான போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரவும், மத்திய கிழக்கில் அமைதி மற்றும் பாதுகாப்பை கொண்டு வரவும், பிணை கைதிகளை வீட்டுக்கு அழைத்து வந்து போரை முடிவுக்கு கொண்டு வரவும் நெதன்யாகுவிடம் பைடன் வலியுறுத்தினார். இதேவேளை அமெரிக்க நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்றிய பெஞ்சமின் நெதன்யாகு ஹமாஸ் அமைப்பினருடனான போரில் முழுமையான வெற்றி கிடைக்கும் வரை அந்த போரை தொடர்ந்து நடத்துவோம். இருந்தாலும் இஸ்ரேலின் நிபந்தனைகள் ஏற்கப்பட்டால் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்து பரிசீலிப்போம். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன அமைப்புகளுக்கும் இடையே தற்போது நடைபெற்று வரும் போர் நாகரிகத்துக்கும் காட்டுமிராண்டித்தனத்துக்கும் இடையிலானது. இந்த போரில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபடுவோர் ஈரானால் பயன்படுத்திக் கொள்ளப்படும் கைப்பாவைகள். காசா போர் விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அதிபர் ஜோ பைடன் செயற்படுவது பாராட்டுக்குரியது என தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. நடக்கவிருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெறாவிட்டால் 3ஆம் உலக போர் உருவாகக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். புளோரிடா மாகாணத்தில் அமைந்துள்ள ட்ரம்பின் விடுதியில் இடம்பெற்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடுதிக்கு நேற்று நெதன்யாகு தனது மனைவி சாராவுடன் விஜயம் செய்தபோது ட்ரம்ப் அவர்களை விடுதியின் வாசல் வரை சென்று வரவேற்றார். இதன்போது இடம்பெற்ற கலந்துரையாடலிலே ட்ரம்ப் 3ஆம் உலக போர் தொடர்பாக நெதன்யாகுவை எச்சரித்துள்ளார். அதுடன் ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெறும் பட்சத்தில் உலகின் அதிகார பிரச்சினைகள் அனைத்துக்கும் தீர்வு காணப்படும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 2ஆம் உலக போருக்கு பின் எப்போதும் இல்லாத அளவுக்கு 3ஆம் உலக போர் தொடர்பான கருத்து தற்போது வலுப்பெற்றுள்ளது. இதற்கு காரணம் அமெரிக்காவை ஆளும் திறமையற்ற ஆட்சியாளர்கள் என ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை ட்ரம்பின் அறிவுறுத்தலுக்கு அமைய ஹமாஸுடன் போர் நிறுத்த உடன்படிக்கையை கொண்டுவர நெதன்யாகு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் போட்டிகளின் தொடக்க விழாவுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர்
பிரான்சின் பல அதிவேக தொடருந்து பாதைகளுக்கு தீ வைக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாரிஸில் இருந்து மேற்கு, வடக்கு மற்றும் கிழக்கு நோக்கி செல்லும் அதிவேக தொடருந்து பாதைகளில் திட்டமிட்டு தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தீ விபத்தின் காரணமாக தொடருந்து போக்குவரத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் சுமார் 8 லட்சம் பயணிகள் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். பிரான்சின் தலைநகரான பாரிஸில் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகள் இன்று தொடங்கப்பட்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த போட்டிகளுக்கான தொடக்க விழா ஆரம்பமாக சில மணி நேரங்களுக்கு முன்னர் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தமை திட்டமிட்ட செயல் என விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இஸ்ரேல் காவலில் இருந்த பாலஸ்தீன மேற்கு கரையின் ஹமாஸ் தலைவர் மரணமடைந்ததாக பாலஸ்தீன அரசு அமைப்பு ஒன்று தெரிவித்துள்ளது. 63 வயதான முஸ்தபா முகமது அபு அரா என்பவரே தெற்கு இஸ்ரேலில் உள்ள ராமோன் சிறையில் இருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட பின்னர் மரணமடைந்ததாக பாலஸ்தீனிய கைதிகள் விவகார ஆணையகம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்படுவதற்கு முன்பே அவர் கடுமையான உடல்நல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்தார். அத்துடன் அவருக்கு தீவிர மருத்துவ பின்தொடர்தல் தேவைப்பட்டது. இருப்பினும் அவர் கைது செய்யப்பட்ட தருணத்தில் இருந்து அனைத்து கைதிகளையும் போலவே நடத்தப்பட்டார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபரில் கைது செய்யப்பட்ட அபு அரா சித்திரவதைக்கு உள்ளாகி மருத்துவ சிகிச்சையையும் இழந்ததாக பாலஸ்தீன அமைப்பு தெரிவித்துள்ளது. எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் இஸ்ரேலிடமிருந்து உடனடி கருத்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இதற்கிடையில் அக்டோபர் 7ஆம் தேதி காசா போர் தொடங்கியதிலிருந்து குறைந்தது 18 பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் காவலில் இறந்துள்ளனர் என்று பாலஸ்தீனிய கைதிகள் சங்கம் கடந்த மாதம் தெரிவித்தது. இதற்கிடையில் சுகாதார அதிகாரிகளின் கூற்றுப்படி போரில் இதுவரை 39,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் காசாவின் 2.3 மில்லியன் மக்களில் பெரும்பாலானோர் சண்டையால் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தாய்வானில் உருவான கெய்மி புயலால் அங்கு 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் இந்த புயல் சீனா உள்ளிட்ட அண்டை நாடுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அதன்படி சீனாவின் புஜியான் மாகாணத்தில் 118 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் கரையை கடந்தது. அப்போது அங்கு மழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக சீனாவின் 12 நகரங்களில் மழை 40 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக பதிவானது. இதன் காரணமாக பல நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. இதனால் சுமார் 6 லட்சம் பேரின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. எனவே வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியில் வசிக்கும் மக்களை மீட்பு படையினர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றி வருகின்றனர். இதற்காக அங்கு பல தற்காலிக நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. பிலிப்பைன்ஸில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி 33 பேர் உயிரிழந்தனர். பிலிப்பைன்ஸ் நாட்டில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. அந்நாட்டின் பேட்டன் மாகாணத்தில் உள்ள தலைநகர் மணிலா, கல்பர்சன், லூஷன் ஆகிய நகரங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மின்சாரம், சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 33 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். இதையடுத்து மீட்பு நடவடிக்கையில் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். லெபனானில் இஸ்லாமிய எதிர்ப்பு ஹிஸ்புல்லா கடந்த 24 மணி நேரத்தில் 2 முறை இஸ்ரேலிய போர் விமானங்களை தாக்கியுள்ளது. ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேலிய போர் விமானங்களுக்கு எதிராக வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் ஏவியுள்ளனர். தெற்கு லெபனானில் ஈரான் ஆதரவு பெற்ற குழுவினால் அதன் விமானப்படை பிரிவு இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. லெபனான் வான்வெளியை மீறியதற்கு பதில் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் அதன் போர் விமானங்களின் நடவடிக்கைகளுக்கு பிறகு திரும்பி சென்றுள்ளதாகவும் ஹிஸ்புல்லா குறிப்பிட்டுள்ளது. பப்புவா நியூகினியாவின் வடக்கில் உள்ள 3 தொலைதூர கிராமங்களில் குறைந்தது 26 பேர் கும்பலொன்றினால் கொல்லப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் போலீஸ் அதிகாரிகள் கூறுகின்றனர்.
இது மிகவும் பயங்கரமான விஷயம். நான் அந்த பகுதியை அணுகிய போது குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் இருப்பதை கண்டேன் என கிழக்கு செபிக் மாகாண போலீஸ் அதிகாரி ஜேம்ஸ் பாகன் தெரிவித்துள்ளார். குறித்த அனைவரும் 30 இளைஞர்களை கொண்ட குழுவால் கொல்லப்பட்டனர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கிராமங்களில் உள்ள அனைத்து வீடுகளும் எரிக்கப்பட்டதாகவும் மீதமுள்ள கிராமவாசிகள் ஒரு போலீஸ் நிலையத்தில் தஞ்சமடைந்ததாகவும் குற்றவாளிகளின் பெயரை கூற மிகவும் பயந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எஞ்சியிருந்த சில உடல்கள் இரவில் முதலைகளால் சதுப்பு நிலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. அவர்கள் கொல்லப்பட்ட இடத்தை மட்டுமே பார்த்தோம். தலைகள் துண்டிக்கப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தாக்குதல் நடத்தியவர்கள் மறைந்துள்ளனர். இன்னும் கைது செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஜூலை 16 மற்றும் ஜூலை 18 ஆகிய திகதிகளில் தாக்குதல்கள் நடந்ததாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையர் வால்கர் டர்க் அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளார். 16 குழந்தைகள் உட்பட குறைந்தது 26 பேர் இறந்ததாக கூறப்படுகிறது. காணாமல் போனவர்களை உள்ளூர் அதிகாரிகள் தேடுவதால் இந்த எண்ணிக்கை 50க்கு மேல் உயரலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் 200க்கும் மேற்பட்ட கிராமவாசிகள் தங்கள் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டதால் அங்கிருந்து வெளியேறினர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் எய்ட்ஸ் நோய்க்கு காரணமான HIV தொற்று பாதிப்பால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த HIV தொற்று பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காணும் மருந்துகளை கண்டுபிடிக்கும் பணியில் மருத்துவ ஆய்வாளர்கள் தொடர் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தென்னாப்பிரிக்காவின் கேப் டவுன் பல்கலைக்கழகத்தின் HIV மையத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் HIV தடுப்பு மருந்து கண்டுபிடிப்புக்காக நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் 100% செயல்திறனை காட்டியுள்ளது என்பதும் தெரிய வந்துள்ளது. ஆண்டுக்கு 2 முறை ஊசி மூலமாக செலுத்தப்படும் இந்த மருந்து மூலமாக HIV தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து விரைவில் குணமடையும் சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. HIV-யால் இளம்பருவ பெண்களை கொண்டு நடத்தப்பட்ட 3 கட்ட சோதனையின் மூலம் நிரூபணமாகியுள்ளதாக அந்த ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் பல கட்ட ஆராய்ச்சிகளுக்கு பின்னரே சோதனையின் வெற்றியை பொறுத்து இந்த மருந்து விற்பனை சந்தைக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.